அமைச்சர் அகமது ஹபீப் வெளிப்படுத்திய கவலையையும் அலட்சியப்படுத்தினார் சுல்தான் ஜலாலுதீன் கில்ஜி. மகாராணியும் மந்திரியும் பயந்த மாதிரியே விபரீதம் நிகழ்ந்தது. சுல்தான் பாசத்துடன் வளர்த்த கடா முதுகில் பாய்ந்து அவர் உயிரையே குடித்த கொடுமை பற்றி காசிம் ஃபெரிஷ்டா போன்ற பல வரலாற்று ஆசிரியர்கள் வேதனையுடன் குறிப்பிடுகிறார்கள். சுல்தான் ஜலாலுதீன் தலை கீழே துண்டாக்கப்பட்டு வீழ்ந்தவுடன் உடனடியாக அலாவுதீன் படை டெல்லியை நோக்கி வேகமாக முன்னேறியது. செய்தி கேள்விப்பட்ட ராணி முல்லிக் ஜஹான் அவை பெரியவர்களிடம் ஆலோசனை செய்யாமல் தப்பாக காய் நகர்த்தினார். தன் மகன் ருக்னுதீன் இப்ராஹிமை அவசரமாக தூக்கி கொண்டு வந்து அரியணையில் அமர்த்தினார். ஆம், தூக்கி கொண்டுதான். காரணம், இப்ராஹிம் 10 வயது நிரம்பாத பாலகன். மூல்தான் பிரதேசத்தின் நிர்வாகத்தை ஏற்றிருந்த மூத்த மகன் ஆர்காலி கான் நல்ல வீரர். அவரை உடனடியாக ராணி அழைத்திருந்தால் அலாவுதீனை சற்றேனும் சமாளித்திருக்கலாம். ஆனால் தன் செல்வாக்கு போய்விடுமோ என்று ராணி அச்சப்பட்டாரோ என்னவோ, ஒரு குட்டி பையன் தலையில் அசந்தர்ப்பமான சூழ்நிலையில் மகுடம் ஏறியது. தொடர்ந்து தன் படை வீரர்களை பார்த்து, அந்த துரோகியை அலாவுதீனை விரட்டி அடியுங்கள் என்று விஷயம் புரியாமல் ஆணையிட்டாள் ராணி முல்லிக் ஜஹான். எதிர்க்கப் போகிறார்கள் என்று தகவல் வந்தவுடன் எல்லோரையும் வெட்டி தள்ளிவிட்டு அரண்மனைக்குள் செல்வோம் சுல்தான் என்று அலாவுதீனின் தளபதிகள் பரபரத்தனர். அவசரம் வேண்டாம். அரண்மனைக்குள்ளே மந்திரி பிரதானிகளும் வெளியே மக்களும் நம்மீது ஏக எரிச்சலில் இருக்கிறார்கள். இத்தனை வெறுப்புக்கு நடுவே அரண்மனைக்குள் போய் நாம் நிம்மதியாக தூங்க முடியாது. எதற்கும் கூடாரம் அமைத்து ஓய்வெடுப்போம், வேடிக்கை பாருங்கள் என்று வாளை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது என்றே நினைக்கிறேன் என்றான் அலாவுதீன் விஷம புன்னகையோடு. உடனடியாக கூடாரங்கள் பூத்தன. அமெரிக்கையாக அமர்ந்து மற்றவர்களுடன் மதுக்கோப்பையுடன் சற்று நேரம் ஓய்வெடுத்த அலாவுதீன் தன் மெய்க்காவலனை அழைத்து, தங்க நாணயங்கள், நகைகள், வைர வைடூரியங்கள் கொண்ட 100கணக்கான மூட்டைகளில் ஒன்றில் தங்க உருண்டைகள் இருக்கும். அந்த மூட்டையை கொண்டு வா, ஒரு உண்டிவிலும் கொண்டு வா என ஆணை பிறப்பித்ததைக் கண்டு தளபதிகள் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். பிறகு அந்த அதிசயம் நடந்தது. ஒரு மூட்டையை திறக்க செய்த அலாவுதீன் ஒவ்வொரு தங்க உருண்டையாக எடுத்தார். அவற்றை உண்டிவில்லில் பொருத்தி அரண்மனையை நோக்கி எய்ய ஆரம்பித்தார். அரண்மனை படை வீரர்கள் மத்தியிலும் மக்கள் பகுதியிலும் விற்றென்று தங்க உருண்டைகள் ஜொலித்தவாறு பறந்து சென்று விழுந்தன. சில வினாடிகளில் எதிர்த்தரப்பில் கலேபரம். வாட்களை வீசி எறிந்துவிட்டு ராணியின் படை வீரர்கள் ஓடி வந்து தங்க உருண்டைகளை பொறுக்க ஆரம்பித்தார்கள். மக்களும் ஆர்வத்துடன் இந்த சேகரிப்பில் சேர்ந்து கொண்டனர். வந்திருப்பவர் எதிரி அல்ல, வள்ளல் என்ற செய்தி மின்னல் வேகத்தில் பரவியது. பிறகென்ன? ஒட்டுமொத்தமாக அரண்மனை படை அலாவுதீன் பக்கம் கட்சி மாறியது. நிராதரவான ராணி முல்லிக் ஜஹான் தன் மூத்த மகன் ஆர்காலி கான் தங்கியிருந்த மூல்தான் பிரதேசத்திற்கு ஓட வேண்டி வந்தது. இப்படியாக ஒரு துளி